கிளாட் உங்கள்கிட்ட ரொம்ப குறைவாக பேசியிருக்கேன், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும், உங்கள் இணைப்பு வேறு துண்டிக்கிடுச்சு. இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் அல்லது எல்லா செக்ஷன்ஸ்லேயும் வாக்குகள் அவர் பிரிக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது எல்லா செக்ஷன்ஸ்ல இருந்து பிரிச்சாலும் அது ஒரு கன்சாலிடேட்டட் மெஜாரிட்டியா வந்தா மட்டும்தான் வின்னிங். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு 3% டிஃபரன்ஸ் இருந்தாலே பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிமுக இருந்து எடுத்தும் ரெண்டு பக்கத்துல இருந்து எடுத்தாலும் அட்வான்டேஜ் திமுக தான். அது வந்து தாவேக்காக வராது, அப்படிதான் வரும். கால்குலேஷன் அப்படிதான் முழுமையா வந்தா. இன்னொன்னு ஃபெமிலியாரிட்டி ஆஃப் தி கேண்டிடேட், ஃபெமிலியாரிட்டி ஆஃப் தி கேண்டிடேட், ஃபெமிலியாரிட்டி ஆஃப் தி பார்ட்டி. இப்போ நிறைய பேர் பாப்புலர் மீடியா மூலமா நம்ம பாக்குறோம், கண்டிப்பா வந்து விஜயனுடைய ஸ்டாம்ப் வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் அதிகமாயிருச்சு, ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட், அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது, ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட். ஆனா இது வின்னிங் ஃபுட் பிரிண்டா அப்படிங்கறதா நமக்கு இன்னைக்கு கேள்வி. அப்படி வின்னிங் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் தான். when the percentage matters, அந்த பெர்சன்டேஜ் மேட்டர் அப்படின்னு நீங்க வரும்பொழுது லாஸ்டா நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த லாஸ்ட் மைல் ரன் அப்படிங்கிறது அந்த கஷ் ஆஃப் வோட் அப்படின்னு நம்ம பார்த்ததை வச்சு நம்ம மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. அந்த கஷ் ஆஃப் வோட் அப்படிங்கிற திடீர்னு வந்து 90%, 82% அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே திமுக அதிமுக கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க கிராமங்கள்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு காசு, எந்தெந்த தொகுதியில போச்சு, தொகுதிக்குள்ளார யாருக்கு போச்சு, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதை ஓப்பனா பேச மாட்டாங்க நிறைய பேர். மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க, சந்திக்கிறாங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க, தோட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க இதை பத்தி. அதனால இது வந்து ஒரு பம்பர் டைம், திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது பம்பர் டைம் தான் இது. ஆனா லாஸ்ட் மினிட்ல இந்த போல்ஸ் சொன்ன மாதிரி லாஸ்ட் எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கு. அந்த எக்ஸ்பைரி பீரியடை தாண்டி நீங்க என்ன கேட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு நீங்க விருப்பமா இருக்கும். பல முறை நாங்க கேட்டிருக்கோம், இதை பல முறை வீடுகளுக்கு போய் கேட்டிருக்கிறோம். வாட் டு யூ லைக், நீங்க உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை சொல்லக்கூடிய பாப்புலர், அந்த பாப்புலர் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாப்புலர் ட்ரிஃப்ட சொல்லுவாங்க. உண்மையிலே அதை செஞ்சாங்களா இல்ல நமக்கு தெரியாது. ஏன்னா அடுத்தது பிரஷர்ஸ். அப்போ ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒரு கிளியர் விஜய் வேவ் நம்ம பாக்குறோம். ஆனா அப்படிங்கிறது இல்ல. விஜய் பெட் இப்ப இந்த பெட் பண்றவங்களை பத்தி நிறைய இப்ப பேசிட்டு இருக்காங்க. இந்த பெட்டிங் சர்க்கிள்ஸ்ல என்ன நடக்குது, எண்ணிக்கை வருது, அவங்க 145 155 கொடுக்குறாங்க. ஆமா, ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து பாக்கலாம். ஓகே, ஆமா, நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு பிரெடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கறது சயின்டிஃபிக்கா நம்ம பண்ணோம்னா அதுக்கான டேட்டாவோட ஸ்ட்ரெngth, டேட்டா ரிலையபிலிட்டி நமக்கு இருக்கணும். அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டாவே இப்ப क्वेश्चनेबल தான் இருக்கு எனக்கு. ஓகே, லாஸ்ட் மினிட் ரவுண்ட் கேட்றேன். ஷபீர், இதுல டிபேட்ல பேசும்போது பிரதீப் குப்தா ஆக்சிஸ் மை இந்தியா வந்து தன்னோட நம்பரை 70ன்னு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மேபி அவரோட ரேஞ்சில இருந்து சொல்லியிருக்கலாம், ஒரு பாயிண்ட் தான். அதை தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் இருந்துமே அவருடைய வாக்குகளாக வருது அப்படிங்கிறது, நீங்கள் இந்த முதல்ல சொன்னார் இல்லையா, ஏஜ் குரூப் சொன்னார். இந்த ஏஜ் குரூப் எல்லாமே அர்பன் ரூரல் எல்லாத்துலேயும் ஒரே விதமாக தான் ஒர்க் ஆகணும்னு பார்க்குறீங்களா? அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு வந்து 18 to 18 அந்த கேட்டகரியில் 68% இருக்கு அப்படின்றது அவருடைய போல் சொல்லுது. 20 to 29 வந்து 59% இருக்குன்னாங்க, 30 to 39 வந்து 45 இருக்குன்னாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல என்னால படிக்க முடியல, நான் பார்க்கல. பட் உங்களுக்கு இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு if he got it right அப்படின்னா பிரதீப் குப்தா will have the last laugh. ஏன்னா உங்களுக்கு கடந்த சில போல்லாம் வந்து பிரதீப் குப்தாவுடையது பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆன மாதிரி தெரியல. அவரு சக்சஸ் ஆகல. பட் இந்த போல் தமிழ்நாடு வந்து எப்பவுமே எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 2016 சி ஓட்டர் மட்டும்தான் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து மெஜாரிட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது எக்ஸிட் போல் சொல்றீங்களா? எக்ஸிட் போல் 2016 ஆப்டும் பண்ணோம். சரி, சோ இது இங்க நடந்தது.
இந்த இந்த ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அந்த ட்ரெண்ட வந்து ஆக்சிஸ் மை இந்தியா இவர் வந்து 400 கொடுத்திருந்தாரு இப்போ இதுல 2024 கொடுத்திருந்தாரு. சோ பாஜக கொடுத்தாங்க. மிசரபிளி ராங். ஓகே. ஆனா இவர் ஒபினியன் போல் ட்ரெண்ட் ஒன்னு இருக்குறது அரவிந்த் ஒத்துக்கிறார். ட்ரெண்ட் இருக்கு. அரவிந்தோட இது என்னன்னா நீங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கற அந்த ட்ரெண்ட ஒத்துக்கிறேன்றீங்க. இல்ல அந்த ட்ரெண்ட் இன்னொன்னு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் சொல்லிறேன். என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலில திமுக அதிமுகன்னு எல்லாருமே முடிவு பண்ணி ஒன்னா போய் 5 ஓட்டு 6 ஓட்டு போடுவாங்க. இந்த முறை அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கிறது. ஒரு ஃபேமிலில ஒரு ஓட்டு திமுக மீதி 3 ஓட்டோ 2 ஓட்டோ வீட்டுக்குள்ள 2 ஓட்டோ தாவேகாக்கு போகுது அப்படின்னும் போது இந்த ட்ரெண்ட் வந்து மாநிலம் முழுவதும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வேற விதமான ஒரு முடிவுகளை வேற விதமான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 70 அப்படின்னு அவர் குறைச்சது என்ன சொல்றாருன்னா worst performance வந்து டிவிகே ஓடது 70 இருக்கும். 70க்கு கீழ டிவிகே போக முடியாது அப்படின்றாரு. which is a huge significant number actually. right. அப்படி இருந்தா என்னவாகும்? இல்ல இதான் இந்த டைரக்ஷன் நம்ம தெளிவா இருக்கு. என்னோட பொறுத்த வரைக்கும் மை ஆக்சஸோட டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டிவிகே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கறதா. ஓகே. அண்ட் H2 டிஎம்கே என்னன்னா அந்த லாஸ்ட் மைல் அந்த ஓட் கன்வர்ஷன் அந்த ஓட்டை சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு திமுக இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்னமும் டிஎம்கேக்கு இதோட அதிகமாக போகும். இந்த நம்ம இப்போ இங்கே ஒரு 90 to 110 ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீட் கன்வர்ஷன் டிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் ஏன்னா கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறங்காட்டி போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ விஜய் இல்ல கட்டமைப்பு எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கட்டமைப்புன்னு எதை சொல்றீங்க? ஏன்னா விஜயோட பிஎல்ஏஸும் டிவிகேயோட பிஎல்எஸ் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறது முக்கியம். இப்போ டிஎம்கே நான் கேள்விப்பட்டது டிஎம்கே ஒன்றிணைவோம் வான்னு ஒரு கேம்பெயின் ஒன்று நடத்திருக்காங்க. அதுல திமுக உறுப்பினர்களாக பல பேர்த்தை சேர்த்திருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற பூத் ஏஜென்ட் அந்த ஒன்றிணைவோ அந்த டேட்டா வச்சு இன்னும் திமுக வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களிக்கவில்லைன்னு சொல்லி அந்த 2 o'clock அப்புறம் அந்த ஒரு கட்டமைப்பு மூலமா அவங்கள வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்கு செலுத்த வச்சாங்களா? வாக்காளர்களை இதுக்கு வாக்குச்சாவடி கொண்டு வர வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்கு செலுத்த வச்சது. அதுல திமுகவுக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த டேட்டா பிளஸ் அந்த கட்சி இது செயல்பாடு. அதனால டிஎம்கேக்கு இன்னும் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் என்னுடைய கருத்து மேபி நான் தப்பா கூட போலாம். ஆனால் நான் பார்க்கக்கூடியது நான் பார்த்த வரைக்கும் திமுக வெர்சஸ் தாவேகாக்கு தான் தேர்தலா நான் அதை பார்க்கிறேன். ஓகே. ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதாவது பிரதீப் குப்தா வந்து 92 to 110 அப்படின்னு அவர் பிரெடிக்ட் பண்றது ப்ரொஜெக்ஷன் பண்றது அந்த நம்பர் ஒட்டுமொத்த திமுக கூட்டணிக்கு. ஓகே. எஸ். அப்போ இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. அது எப்படி இருக்கு கூட்டணிக்கு தான். அதுல எல்லா நம்பர்ஸுமே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா அதுல மாற்றம் இதுல நீங்க திமுக மட்டும் இண்டிவிஜுவல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருங்கற கேள்வி நீங்க கொண்டு வரீங்க. ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது அலையன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்போ காங்கிரஸ்லாம் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றது தெரியல. இதே இப்போ அந்த ஒரு விஷயத்துல இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவோ அதிமுகவோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற அந்த லாஜிக்கே முதல்ல சரியா இருக்குமா? எப்படி பார்க்கணும்? இல்லை அது வந்து கொஞ்சம் ஃபேக்ட் இருக்க தான் செய்யுது. அது ஃபீல்டிலே தெரியுது. ஏன்னா நீங்கள் இந்த முறை நீங்கள் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியிலலாம் ஒரு சுணக்கமும் ஒரு பின்னடைவும் பார்க்க முடியுது. ஓகே. இது திமுக ஒர்க் பண்ணுற இடங்கள்ல அது நிற்கிற இடங்கள்ல அது அவ்வளோ இல்லை. நீங்கள் ஈவன் ஒரு மதிமுக போய் அங்கே சூரியன் சின்னத்தில் நிற்கும் போது கூட அங்கே இருக்க ஒரு சிம்பிளும் மேட்டர் இன்னும் மேட்டர் அது வந்து ஒரு டிஎம்கேவே பார்க்குறாங்க. அந்த ஒரு ஒர்க்கும் நடக்குது. காங்கிரஸ் இதில் ஒரு பின்னடைவை தொடர்ந்து பார்க்க முடியுது. ஓகே. அதனால வந்து நிறைய முறை உங்க எண்ணிக்கை சொல்லிட்டீங்க, உங்க இது என்ன சொல்லிட்டீங்க? இன்னும் அதனால சிங்கிள் கூட்டணி பெர்ஃபார்மன்ஸ் அதையும் சொல்லிடுறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக ஆட்சி அமைக்கும்ன்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். திமுக அதனுடைய எண்ணிக்கையிலே ஆட்சி அலையன்ஸே 120 வருது. இதெல்லாம் நான் ஏத்துக்கல. ஓகே. சிங்கிள் மெஜாரிட்டில டிஎம்கே ஆட்சி அமைக்கும்ன்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்.